நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வந்தே வேதாந்த கற்பூர சாமி கரகரண்டகம் ராமானுஜாரிய மாரியாணாம் சூடாமணி மகர்நிஷம். இது ஒரு அழகான ஸ்லோகம். ராமானுஜர் திருவரங்கத்திலே பங்குனி மாசம் உத்தர நட்சத்திரத்தன்னு பெருமானுடைய திருவடிகளில் சரணாகதி அனுஷ்டித்தார். பெரிய பிராட்டியாரான மகாலட்சுமி ஸ்ரீரங்க நாயகி அவள் திருவடிகளில் முதலில் சரணாகதி செய்தார். பிற்பாடு பெருமானுடைய திருவடிகளை கெட்டியாக தஞ்சமாக பற்றினார். நாம் ஸ்ரீரங்கத்துக்கு கோவிலுக்கு போனோம்னாலே தாயார் சன்னதிக்கு போகிறோம். வடக்கு வாசலில் இருக்கும் சன்னதி. தாயார் சன்னதி மண்டபத்துக்குள்ளே நுழைகிறோம். நேரே சென்றால் கர்ப்பகிரகம். பிரதட்சணமாக சென்றோம் என்னால் அந்த இடத்தில் தான் பங்குனி உத்தர மண்டபம் உள்ளது. அந்த இடத்துல அழகான ஒரு வாசகம் எழுதி வைத்துள்ளார்கள். திருவரங்கனையே தஞ்சமடைந்த ராமானுஜர் எம்பெருமானாரே நமக்கு தஞ்சம், பகவானே தஞ்சம் என்றடைந்த ராமானுஜரே நமக்கு தஞ்சம் என்று எழுதி வைத்துள்ளார்கள். ராமானுஜர் அன்றைய நன்னாளில் பகவானிடத்தில் சரணாகதி அனுஷ்டித்தார். அவர் சரணாகதி பண்ணதோடே நிற்கவில்லை. அதை அப்படியே ஒரு கத்தியமாக ஒரு உரைநடை நூலாக எழுதி வைத்துள்ளார். அதற்குத்தான் கத்தியத்திரயம்னு பேர். யாரும் இதை வாசிக்க வேண்டும். ஒரு ஆச்சாரியனிடத்திலே போய் சமாச்சயனம் செய்து கொண்டு அவர் திருவடிகளை பற்றி எப்படி இதை வாசிக்க வேண்டும் என்ன அவர் கற்றுக் கொடுக்கிறார். பிற்பாடு நாம் கத்தியத்திரயத்தை வாசிக்கிறோம். கத்திய திரயம், கத்தியம் உரைநடை, திரயம் மூன்று உரைநடை பகுதிகள். எதற்கு மூன்று பாடினார் என்னால், முதல் கத்தியத்துக்கு சரணாகதி கத்தியம் என்று பெயர், அடுத்த கத்தியத்துக்கு ஸ்ரீரங்க கத்தியம் என்று திருநாமம், மூணாவது கத்தியத்துக்கு ஸ்ரீ வைகுண்ட கத்தியம் என்று பெயரிட்டார்கள். சரணாகதி கத்தியம் பெருமான் திருவடிகளிலே சரணாகதி செய்வது. அதை நன்கு விளக்கி சொன்னார். எப்படி சரணாகதி பண்ணணும், பிராட்டியை என்னன்னு பிரார்த்திக்கணும், பகவானிடத்தில் என்ன வேண்ட வேண்டும், அவர் எவ்வளவு அழகுற எழுந்தருளி இருக்கிறார், அவர் எவ்வளவு கருணையே உருவானவர், நாம எத்தனை தப்பு பண்ணியிருக்கோம், அந்த தவறுகளத்தனையும் சொல்லிக்கொண்டு தேவரீர் பொறுத்தருள வேண்டும், மன்னிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள வேண்டும். இதெல்லாத்தையும் இதை ஒரு தடவை நாம் அப்படியே சொன்னோம்னு வச்சுங்க, நாமே சரணாகதி பண்ணியது தான். அன்னைக்கு அவர் சரணாகதி பண்ணார். பண்ணதோடு அவர் விட்டுடலே, இறுதியாய் பெருமானிடத்தில் முக்தியை பிரார்த்தித்தார். எனக்கு கைங்கரியம் கொடு, முக்தி கொடு, பரபக்தி பரஜானம் பரமபக்திகளை கொடு என்று திருவரங்கநாதனிடத்தில் வேண்டினார். பெருமானுக்கோ இவரை பெற்றோம் என்கிற மகிழ்ச்சி. என்ன வேணுமோ கேளும், கொடுத்தோம். அஸ்துதே தைவ சர்வம் சம்பத்சதே, நீர் கேட்டது அத்தனை உமக்கு கொடுத்தோம். ராமானுஜர் வாய்ண்டார். அதோட நிறுத்தலை. எனக்கு மட்டும் கொடுத்தால் போராது, என்னோட தொடர்புடைய சம்பந்திகள் அடைவிலும் நம்மளவில் உன்னுடைய கருணை நின்றுடக்கூடாது. என்னோட தொடர்பு கொண்ட சிஷ்யர்கள் யாரெல்லாம் பிற்காலத்தில், அது 1000 வருஷம் கழிச்சு வரட்டும், 10,000 வருஷம் கழிச்சு வரட்டும், அவர்கள் அனைவருக்கும் நீ அருள வேண்டும், இதே முக்தியை கொடுக்க வேணும்னு வேண்டினார். சரி, கொடுத்தோம். இந்த கத்தியத்திரயத்தை சொல்ல சொல்லும், ஆச்சாரியனிடத்திலே போய் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்கொள்ள சொல்லும், உம்மோட தொடர்பு ஏற்படுத்தி கொள்ள சொல்லும். அந்த சம்பந்தம் ஏற்பட்டுட்டால் திருவரங்கநாதன் அவரே கொடுத்துட்டார். இப்போ அவர்கள் அனைவருக்கும் முக்தி கொடுக்கிறோம், நீர் சொன்னபடி உம்ம சீடர்களை வாழச் சொல்லும். அந்த சீடர்கள் அன்றிருந்தவர்கள் மட்டுமல்ல, இன்றிருக்கிற நாமும் அவருடைய சம்பந்தத்தை ஏற்படுத்திண்டு அவர் எழுதி வைத்தபடி வாழ்ந்து வந்தோமானால் பெருமான் ரொம்ப பிரீதி ஏற்பட்டு நாம் கேட்டு முக்தியை கொடுக்கிறார். இதெல்லாம் பேசப்பட்டது தான் சரணாகதி கத்தியம். அடுத்த கத்தியம் ஸ்ரீரங்க கத்தியம். யாரிடத்தில் சரணாகதி அனுஷ்டித்தேன்? இதோ ஸ்ரீரங்க நாயகியார், ஸ்ரீரங்கநாதன், இவர்களிடத்துல தான் சரணாகதி அப்படிங்கிறதுக்காக இரண்டாவது கத்தியம் ஸ்ரீரங்கத்தினுடைய மகாத்மியம், ஸ்ரீரங்கத்திலே பெருமான் எழுந்துருளி இருக்கு நேர்த்தி, அதத்தனையும் சாதித்தார். அடுத்து மூணாவது கத்தியம், இப்படி திருவரங்கநாதனிடத்தே சரணாகதி அடைந்தவர்கள் எங்கு போகிறார்கள், அவர்கள் போய் சேரும் உயர்ந்த ஸ்தானம் எது என்கிற கேள்வி பிறக்க ஸ்ரீ வைகுண்டம். அதனால தான் ஸ்ரீ வைகுண்ட கத்தியம். இங்கிருந்து புறப்படுகிறான், அர்ச்சிராதி மார்க்கத்தில் பிரயாணப்படுகிறான், விரஜையாற்றில் குளிக்கிறான், அக்கறைக்கு போய் இந்த தாழ்ந்த சரீரம் இல்லாமல் உயர்ந்த தைதீப்யமான
திவ்யமங்கள விக்கிரகத்தை பெறுகிறான். பெற்றவன் நித்திய மண்டலமாகிற ஸ்ரீவைகுண்டத்துக்குள்ளே முக்தாத்மாக்களும் நித்திய சூரிகளும் கோட்டானு கோடி பேர் இவர்கள் அனைவரும் புடைசூழ நடுவிலே எழுந்தருளி இருக்கும் பெருமானை சேவிக்கிறான். நெடுஞ்சான் கிடையாக கீழே விழுகிறான். பெருமான் அருள் பார்வையாலே சிரித்த சிரிப்பு மாறாமல் இவனை தன்னுடைய அமுத பார்வையால் நனைத்து இவனை அருகே அழைத்து தன் மடியில் அமர்த்தி கொண்டு அணைத்து இனி இவர்களோடு சேர்ந்து நம்மை அனுபவிக்கலாம் என்று கூறுகிறான். வைகுந்தத்துக்கு இருக்கிற பெருமை அந்த திவ்ய க்ஷேத்திரம் என்னமா இருக்கும். நாமெல்லாம் மலைவாச ஸ்தலத்துக்கெல்லாம் போகிறோம். 50,000 10,000 20,000 செலவழிச்சுட்டு போகிறோம். போனால் திரும்பி வந்துட போகிறோம். அங்கேயே குப்பை சத்தம் அதிகமாக போச்சு, பொல்யூஷன் ரொம்ப ஜாஸ்தியாக போச்சுன்னு அரசாங்கமே சத்தம் போடுறது. ஆக என்ன உலகமாக இருந்தாலும் வைகுந்த உலகத்தோடே ஒப்பாக போவதில்லை. அவ்வளவு அழகு. எல்லாமே பிராகிருத்தம் அல்ல, அழியக்கூடியதல்ல, குறையக்கூடியதல்ல, அனைத்தும் ஞானத்தை வளர்த்து கொடுக்கக்கூடிய திவ்ய க்ஷேத்திரம். அதெல்லாத்தையும் வைகுந்த கத்தியத்தில் சொன்னார். இதுதான் 3 கத்தியம். கத்தியத்திரயம், கத்தியத்திரயம்னு பேர். அவசியம் அடியார்கள் கேட்க வேணும். அதை கேட்கறதுக்குன்னு ஒரு தகுதியை சம்பாதித்து கொள்ள வேண்டும். அவசியம் அதை சம்பாதித்து கொண்டு கேட்கணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன். இதில் சுவாமி அழகான ஒரு சொற்றொடர் உபயோகப்படுத்தி உள்ளார். பகவானை பற்றி சொல்லும்போது தில தைலவது தாரு வன்னிவது. திலம் எள்ளு, தைலவது எள்ளுக்குள்ளிருக்கும் நல்ல எண்ணெய், நல்லெண்ணெய். எள்ளுக்குள்ளிருக்கும் எண்ணெயைப் போலே தாரு வன்னிவது. தாருங்கிறது கட்டை, விறகு கட்டைக்குள்ளிருக்கும் நெருப்பை போலே. வன்ஹின்னா நெருப்பு இல்லையோ. தில தைலவது தாரு வன்ஹிவது. அதை போலத்தான் இந்த உலகம் முழுவதும் பகவான் நீக்கமர நிறைந்திருக்கிறார். மேலெழுந்த வாரியாக பார்த்தால் எள்ளுக்குள் எண்ணெய் இருப்பது தோற்றாது, தெரியாது. அதே போல இங்கே கட்டைக்குள் நெருப்பு இருப்பது தெரியாது. ஆனால் அந்த கட்டையை கடைய கடைய அரணிக்கட்டையை கடைந்தால் அதிலிருந்து நெருப்பு பொறி பறக்கிறது. அரணிக்கட்டைக்குள் அது மறைந்திருக்கும் வரை ஒன்றும் செய்யாது. டார்மெண்ட் எனர்ஜி, லேட்டன்ட் எனர்ஜி என்ன சொல்கிறோமோ இல்லையோ, அரணிக்கட்டைக்குள்ள இருக்கிற வரைக்கும் ஒன்றும் செய்யாது. ஆனால் அந்த நெருப்பு மட்டும் வெளியில் வந்துடுத்துன்னு வச்சுங்க, ஓர் அரணிக்கட்டையை அல்ல, இந்த கட்டையோட சேர்ந்த காடு முழுவதையும் அழித்து விடும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆனா அந்த நெருப்பு மட்டும் வெளியில வந்துடுத்துன்னு வச்சுங்க, ஓர் அரணிக்கட்டையை அல்ல, இந்த கட்டையோட சேர்ந்த காடு முழுவதையும் அழித்து விடும். அதுதானே நெருப்புக்கு இருக்கிற சக்தி. கட்டைக்குள்ள இருக்கிற வரைக்கும் ஒண்ணும் பண்ணாது, ஆனா வெளியில வந்துடுச்சுன்னா அதீத சக்தி. அதே போல் எள்ளுக்குள்ள இருக்கிற வரைக்கும் எண்ணெயை ஊற்றி நாம் காய்கறி வதக்க முடியாது. எண்ணெயை குத்தி குழம்போ ரசமோ செய்வதற்கு முடியாது, ஏதும் இயலாது. ஆனால் எண்ணெயை செக்கிலே இட்டு ஆட்டி, எள்ளை ஆட்டி அதிலிருந்து எண்ணெயை வெளியில் எடுத்துட்டோம்னால் தலைக்கு தேய்ச்சி குளிக்கலாம், எத்தனையோ நன்மை. தலைக்கு தேய்ச்சிக்கலாம், உடம்புக்கு தேய்ச்சிக்கலாம், சமைக்கலாம், என்னென்ன உண்டோ பண்ணலாம். அப்போ அதற்குள் ஒளிந்திருக்கும் வரை ரொம்ப உபயோகப்படாது. ஆனால் ஒளிந்திருப்பது வெளியே வந்து விட்டால் உபயோகப்படும். இந்த உபயோகம் 2 விதத்தில், நல்லதையும் பண்ணும், தீயதையும் பண்ணும். ஒன்றுக்குள் மறைந்திருக்கு, மறைந்திருக்கிறத வெளியில் கொண்டுட்டோம், அது நல்லதும் செய்யும் தீயதும் செய்யும். எத்தனையோ ஆற்று மணல் இல்லை கடற்கரையில் இருக்கிற மணல், இதிலெல்லாம் நியூக்ளியர் அதெல்லாம் எடுக்கிறதுக்கு என்னமோ இருக்காமே, அந்த ஏதோ பேர்லாம் சொல்கிறாளோ இல்லையோ, அதெல்லாம் அந்த ஆற்று மணலில் இருக்குது. இல்லை இப்போ சுனாமி வந்தது பாருங்க, அந்த இடத்தெல்லாம் அது ரொம்ப அதிகமாக படுத்து, அதெல்லாம் எடுத்தால் நியூக்ளியர் எனர்ஜி பண்ணிவிடலாங்கிறா. அது மண்ணோட மண்ணாக இருந்துட்டு இருக்கிற வரைக்கும் ஒரு ஆபத்துன்னு இருக்காது. ஆனால் மலையிலேருந்து மண்ணிலேருந்து அதை வெட்டி எடுத்து ப்ராசஸ் பண்ணி அதை நியூக்ளியர் எனர்ஜியாக உருவாக்கிட்டோம்னு வச்சுங்க. இப்போ யுரேனியம் இருக்குன்றா, அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் உருவாக்கிட்டோம்னு வச்சுங்க. அதுக்கப்புறம் அது 2, ஒன்று ஓஹோன்னு நன்மை செய்யும், இல்லை ஓஹோன்னு தீமை செய்யும். இந்த 2மே நியூக்ளியர் எனர்ஜி பண்ணும். அதே போல் எண்ணெய் எள்ளுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பண்ணாது. வெளியில் வந்துடுத்து சமைக்கலாம், இல்லை ஏதானு ஒன்று பத்தின்னு எரியறது, எண்ணெயை கொட்டுங்க, அத்தனையும் சேர்த்து அழிச்சிடும். அதே போல தான் நெருப்பு கட்டைக்குள் மறைந்திருக்கும் வரை ஒன்றும் செய்யாது, பேசாமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும். ஆனால் கட்டையிலேருந்து வெளியில் வந்துடுத்து ஒரு கட்டை அல்ல, இந்த இத்தனை கட்டைகளோட கூடின காட்டை கூட அழித்து விடும். அப்போ ஆக்கபூர்வமாகவும் இருக்குது, அழிவு பூர்வமாகவும் இருக்குது, 2ம் நடக்கிறது.
உள்ள இருக்கும் வரை ஒன்றும் நடக்காது. ஆனா வெளியே வந்தால் அனைத்தும் நடக்கிறது. இது எப்படியோ அதே போல் பாருங்க, கறந்த பாலுள் நெய்யே போல் இவற்றுளெங்கும் கண்டுகொள். நம்மாழ்வார் பாசுரத்தில் சொல்றார், பாலுக்குள் நெய் இருக்குமா போலே பெருமான் எல்லாவிடத்திலும் நீக்கமர நிறைஞ்சிருக்கார். பாலுக்குள்ள நெய் இருக்கு, ஆனா தெரியாது. அதை நம்ம வெளியில் எடுக்கணும். வெளியில எடுக்கிறதுங்கிறது ஒரு முயற்சி, அது ஒரு ப்ராசஸ். பால்லேருந்து அதை உரை குத்தி அது தயிராக வேண்டும். அதை நன்கு கடைந்தால் மோராகும். மோரை கடைந்தால் வெண்ணெய் கட்டும். வெண்ணெய் அடுப்பிலேற்றி காய்ச்சினால் நெய் கிடைக்கும். அப்ப பால்லேருந்து நெய் ஆகுது. நெய் பாலுக்குள்ளதான் இருக்கு, ஆனா பால்லேருந்து நெய் வர்றதுக்கு எவ்வளவு வேலை இருக்கு. அரணிக்கட்டைக்குள் நெருப்பு இருக்கிறது, ஆனா அதை வெளியில கொண்டுறதுக்கு எவ்வளவு வேலை. அந்த நாள்லாம் ஹோமம் பண்ணணும், யாகம் பண்ணணும்னு வச்சுங்க. அரணிக்கட்டையை வைத்து கொண்டு இப்படி கடைவா நீங்க பார்த்துருக்கலாம். அரணிக்கட்டையை கடைஞ்சு அது ஏதோ 1/2 மணி 3/4 மணி நாள் ஆனா சட்டுன்னு ஒரு தீப்பொறி பறக்கும். அந்த பறந்த தீப்பொறியை வச்சுன்னு தான் ஹோமகுண்டத்தையே தொடங்க வேண்டும். ஆனா இப்ப அப்படியெல்லாம் நாம பண்றதில்லை. சில விஷயங்கள் செய்யக்கூடாது. எப்போது நெருப்பு ஜுவலித்து கொண்டிருக்கும் போது ஒரு ஹோமம் பண்றோம், நெய்யை குத்துறோம்னு வச்சுங்க. நம்மள வாத்தியார் சுவாமி உட்காந்து பண்ண சொல்லிட்டு இருக்காரோ இல்லையோ, அப்போது ஜுவலித்து கொண்டிருக்கும் நெருப்பு நன்னா எரிஞ்சின்னு இருக்கிறதே தான் ஆகுதி கொடுக்க வேண்டும். எரியாத நெருப்பில் ஆகுதி கொடுத்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதுவே வெறும் சாம்பலா இருந்ததுன்னு வச்சுங்க, வெறும் தணல் கணக்கணக்கணான்னு நெருப்பு தெரியாது. அதுல கொண்டு போய் நெய்யை சேர்த்து பிரயோஜனமே கிடையாது. நெருப்பு ஜுவலித்து கொண்டிருக்க வேண்டும், அதுல தான் ஸ்வாஹா என்று விட வேண்டும். அக்னி பகவானுக்கு ஸ்வதா ஸ்வாஹா என்று 2 மனைவிமார்கள். இவர்கள் மூலமாகத்தான் நாம் கொடுக்கும் ஆகுதி எல்லாம் மேலே மேலே செல்லும். எதுக்காக சொல்ல வந்தேன், அரணிக்கட்டையை தேய்க்கணும், அந்த கட்டையிலிருந்து தான் மேற்கொண்டு தீப்பொறி பறக்கும். அரணிக்கட்டை உங்களுக்கு கொஞ்சம் கேள்விப்பட்ட மாதிரி இல்லை. நாம் இப்போ ரொம்ப நாளாக விதுர நீதிக்கு வந்துட்டோம். இதற்கு முன்னாடி யக்ஷ பிரஷ்னம் பார்த்துருந்தோம் இல்லையோ, அப்போது என்னத்துக்காக தர்மபுத்திரன் யக்ஷனிடத்தில் போய் ஒரு தம்பியா வேற அனுப்பி வைத்து சிக்கி கொண்டு பதில் சொல்ல முடியாமல் மயக்கமுற்று, இதெல்லாம் எப்ப நடந்தது? யாரோரு பிராமணன் தன்னுடைய அரணிக்கட்டையை மாட்டி வைத்திருந்தான். அதை ஒரு மான் எடுத்துன்னு ஓடி போச்சு. அரணிக்கட்டையை வாங்கி கொடு அப்படின்னு அந்த அந்தணன் கேட்டு வந்தான். அதை தேடிட்டு போறச்சே தான் இத்தனை ஆபத்துமே வந்தது. அப்ப அரணிக்கட்டை ரொம்ப முக்கியமா இருக்கு. அது இருந்தால்தான் ஹோமத்தீயை வளர்ப்பதற்கே முடியும். இன்னைக்கு நாம அப்படி பண்றதில்லை. ஏதானு ஒன்று சட்டுன்னு 10 கிலோன்னு வச்சுங்க, கற்பூரத்தை பொடி பண்ணி வச்சுக்கிறோம், அப்படியே ஏற்றி விடுறோம். ஹோமகுண்ட ஔபாசன கால்னு பார்த்துருக்கீங்களோ இல்லையோ, இப்படி மண்ணில் பண்ணி ஔபாசன கால் வச்சிருப்பா. அது இப்பெல்லாம் இரும்பில் வேற பண்ணிவிட்டோம், ஸ்டாண்டெல்லாம் வேற பண்ணிவிட்டோம். ஏன்னா பூமி எல்லாமே இன்னைக்கு ஒரே டைல்ஸாக போச்சு இல்லையோ. அதனால் கீழே ஒன்று பூமியிலே அது சாதா தரையாக இருந்ததுன்னு வச்சுங்க, தரையிலேயே நெருப்பு மூட்ட முடியும். இல்லை ஔபாசனக்கால் மண் ஔபாசனத்தை வைத்து அதில் ஹோமத்தை பண்ண முடியும். ஆனால் இப்போ அதுக்கெல்லாம் வழி இல்லை. அதாவது வீட்டில் பண்ணும்போது சின்ன ஔபாசனத்தை வச்சுன்னு தான் பண்ணுவோம். ஆனால் யாகம் யஜ்ஞம் ஹோமம்னு பண்ணச்சே அதுக்கு பெரியதாக கட்டி விடுவார்கள். அது பூமிக்குள்ளேயும் பள்ளம் நோண்டி மேலேயும் சாஸ்திரம் சொல்லியிருக்கிறபடி கட்டி அதில் தான் ஆகுதி கொடுப்பது வழக்கம். இது எதையுமே நாம் பாட்டு கற்பூரத்தை போட்டு கொளுத்திட்டோம் என்றெல்லாம் செய்யக்கூடாது. அது அரணிக்கட்டையிலேருந்து வரணும் இல்லையா, பெருமானுடைய சன்னிதானத்திலேருந்து நெருப்பு எடுத்துன்னு வரும், அதை வைத்து கொண்டு செய்யலாம். ஏன்னா எல்லார் வீட்லையும் இப்போ அரணிக்கட்டையை தேய்த்து நெருப்பை வெளியில் எடுப்பதுங்கிறது பாசிபிளா பிராக்டிக்கலா அப்படிங்கிறது தெரியாது. அதனால உங்க வாத்தியாரிடத்துல கேட்டு சரியானதை செய்ய வேண்டும். அரணிக்கட்டையை தேய்க்க தேய்க்க அதுலேருந்து நெருப்பு பொறி வரும். அதுதான் காட்டையை அழிக்கிற அளவுக்கு வல்லமை படைத்தது. இப்ப விதுரர் திருத்தராஷ்டிரனுக்கு சொல்லிட்டு இருக்கார், யோசித்து பார் திருத்தராஷ்டிரா, அக்னிஸ்தேஜா மகன் லோகே கூடஸ்திஷ்டசி தாருஷு நச்ச உபயுங்தே தத்தாரு யாவன் நோதீப்யதே பரைஹி. அரணிக்கட்டைக்குள்ளே அக்னிஹி தேஜா மஹல்லோகே கூடஸ்திஷ்டதி தாருஷு. தாருஷு கட்டைக்குள்ளே நெருப்பு கூடா மறைந்து எப்போதும் இருக்கும். நச்ச உபயுங்தே தது தாரு யாவத் ந தீப்யதே பரைஹி. அது நெருப்பு மூட்டாத வரைக்கும், அந்த நெருப்பு வெளியிலே வராத வரைக்கும் ஓர் கஷ்டமும் இல்லை. ஆனா அந்த நெருப்பு வெளியே வருமானால் காட்டையே கூட அழித்து விடும் அல்லவா. இது எதுக்காக சொல்லிட்டு இருக்கார், அரணிக்கட்டைக்குள் மறைந்திருக்கிற நெருப்பை போலே இப்போது காட்டுக்குள் பாண்டவர்கள் மறைந்திருக்கிறார்கள். மறைந்திருக்கிறார்கள்ங்கிறதுக்காக டோன்ட் டேக் இட் ஃபார் கிராண்டட்னு சொல்றோம் இல்லையோ,
அதை போல எடுத்துக்கொள்ளாதே. அவர்கள் மட்டும் காட்டிலிருந்து வெளியே வந்த பிற்பாடு உன் நாடல்ல, உன்னுடைய 100 மக்களும் அழிந்து போவதற்கு வாய்ப்புண்டு. இப்ப பாண்டவர்கள் ஒடுங்கி இருக்கிறார்கள், இதனால நாட்டுக்கு நன்மை இல்லை, உன் பிள்ளைகளுக்கும் தீமை இல்லை. ரெண்டுமே நடக்கும் இல்லையோ? நெருப்பு வெளியில வந்தா நல்லது மண்ணும் தீயது மண்ணும். பாண்டவர்கள் வெளியில் வந்து விட்டால் மக்கள் அனைவருக்கும் நன்மை, அவர்கள் வந்தால் உன் பிள்ளைகள் 100 பேருக்கும் தீமை. ஆக எப்படி நெருப்பு ஒரு கட்டைக்குள் ஒளிந்திருக்குமோ, தைலம் திலமாகிற எள்ளுக்குள் இருக்குமோ, அப்படி பாண்டவர்கள் கானகத்துக்குள் இருக்கிறார்கள் என்ற அழகான ஒரு கருத்து சொல்லியிருக்கார். இதோட சேர்த்து